ரொம்ப பயங்கரமான லாங் ரேஸ். என்னதான் நான் பயந்தாலும் முதல்ல நான் வந்துட்டேனே. அடுத்து நான் இப்ப என்ன செய்யணும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அடுத்து என்ன செய்யணும்? இது என்ன போங்காட்டம்? இந்த கண்ணு இருக்கு. அவன்கிட்ட கண்ணு இருக்கு. ஜோரோஹோர், ஆமா உனக்கு என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் ஜோராவர், எதுக்காக எங்களை தாக்குற? எழுந்து வாங்க ஆண்டர் பிரதர். மோட்டு பத்துல போயிட்டு இருக்காங்க. என்னால நடக்க முடியாது. தலையில அடி பட்டுருச்சு. மயக்கமா வருது. இங்கேயும் மோட்டு பத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, இது வரைக்கும் நாம அவங்கள தோக்கடிச்சதே கிடையாது. உங்களை நான் தடுத்து நிறுத்த போறேன். ஜோராவர், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணாத. வேண்டாம். நோ, அட வேண்டாம்ப்பா. கடவுளே, நீங்க எங்க இருக்கீங்க? ஜோராவர், ஜோராவர், வேண்டாம்ப்பா. வேகமா ஜம்ப் பண்ணு மோட்டு. போச்சுடா மோட்டு. மேல வா மோட்டு. பை பை ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சந்திக்கலாம். பத்தலோ, இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஓடணும்? இந்த ஃப்ளோட்டிங் மவுண்டன் தீர்ந்த பாடு இல்லையே. அதோட இந்த சொராவூருக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியலையே. ஆமா மோட்டு, ஒரு விஷயத்தடி நல்லா யோசிச்சு பாரு. எப்பவுமே பயந்துகிட்டே பின்னாடி இருந்த அந்த சொராவர் இன்னைக்கு தைரியமா முன்னாடி போயிருக்கானா? அதுக்கு என்ன அர்த்தம்? கரெக்ட், இதை நாம யோசிச்சே ஆகணும். இங்க பாரு, நம்ம டெட் எண்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பத்தலோ, நாம ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். இது யாரு? அடடே ஜராவூர், நீ எங்களை விட முதலே வந்துட்ட. ஆமா ஜராவூர், முதல்ல உனக்கு என்ன ஆச்சு? வர்ற வழியில எல்லாம் பயந்துட்டே சுண்டலி மாதிரி வந்தியே, உனக்கு என்ன ஆச்சு? எப்ப நாம வெற்றி கொடிய நெருங்கிட்டு இருந்தோமோ நீ எங்களை தாக்க முயற்சி பண்ணிருக்க. ஜராவர், எங்களுக்கு நல்லா தெரியும். உன்னோட கிராமத்தை காப்பாத்துறதுக்காக தானே நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜராவூர் பிரதர், வாழ்த்துக்கள். உன்னால இந்த கிராமத்தை காப்பாற்ற முடியும். உனக்கு 500 கோடி கிடைக்க போகுது. அட, எங்களுக்கு இன்னும் 300 கோடி கிடைச்சா கூட போதும். ஊரா, என் கிராமம் தப்பிச்சிடுமா? நான் என்ன என் ஊரை காப்பாத்துறதுக்கா இந்த பந்தயத்துல வந்து கலந்துகிட்டேன்? நீங்க எல்லாருமே ரொம்ப அப்பாவிகள்.
இந்த பந்தயத்துல யாருக்கும் எந்த காசு கிடைக்க போறது இல்ல. இவ்வளவு தூரம் நான் பாதுகாப்பா வரணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் உங்ககிட்ட ரேஸ்னு சொல்லி உங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணேன். இங்க எந்த ரேஸும் கிடையாது. நீங்க மறுபடியும் திரும்பி போய்கிட்டே இருக்கலாம். இதுதான் விஷயம். ஹெலிகாப்டர் பிடிச்சு வர வேண்டியது தானே. இந்த இடம் 2 தேசத்துக்கு நடுவுல இருக்கிற நோ மேன் லேண்ட். இதுக்கு மேல இருந்து எந்த ஒரு ஏரோப்ளேன் பறந்தாலும் 2 நாட்டுடைய ரேடாரோ அதை டிடெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அது மேல குண்டுமழை பொழிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது உலகத்துல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் வர்ற ரகசியம் தெரியாம வச்சிருந்தேன். அதுக்கு என்ன காரணம்? அதுல அப்படி என்னதான் சீக்ரெட் இருக்கு? அது என்னுடைய சீக்ரெட். அது உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ரேஸ் இதோட முடிஞ்சுது. Now you go back. நான் இப்ப கிளம்புறேன். ஜோராவர், நீ என்ன பண்ண வந்தியோ கண்டிப்பா நாங்க உன்னை அதை பண்ண விட மாட்டோம். இதோ இப்பவே வரேன். ஜோராவர், நாங்க உன்னை விட போறதில்ல. நீ எவ்வளவு தூரம் போவ? என்னோட மிஷனை நான் நெருங்கிக்கிட்டு இருக்கேன். என்ன யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது எங்க போச்சு? பட்லு, பாராசூட் ஓபன் பண்ற ஹேண்டில் எங்க இருக்கு? அட மோட்டோ, நம்ம பேக் பேக்ல எல்லாம் பாராசூட் கிடையாது. அவனுக்குன்னே ஒரு தனியா பாராசூட் கொண்டு வந்திருக்காமா. இது ரொம்ப சீட்டிங் ஆச்சு. இது ரேஸ் காம்படிஷன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் தானே இருக்கணும். ஒரு வழியா நான் என்னுடைய டைமண்ட் வேலிக்கு வந்து சேர்ந்துட்டேன். சீக்கிரமா நேரா பாராசூட் மேலேயே லேண்ட் பண்ணலாம். நாம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குப்பா. யாரா மேல இருக்கிறது? உனக்கு தெரியுதோ, நான் மெதுவா வழிக்கு கீழே போறேன். அட என்னப்பா சோராவூர் பிரதர், நீங்க தப்பிச்சு போயிடாதீங்க. நீங்க எங்க போனாலும் சரி எங்களையும் கூட கூப்பிட்டு தான் போகணும். நீங்க எதுக்காக பின்னாடியா வர்றீங்க? உங்க ரேஸ் எப்போ முடிஞ்சு போச்சு. சும்மா இருப்பா, அவ்வளோ லேஸ்ல நாங்க உன்னை போக விட மாட்டோம். என்ன நடந்தாலும் சரி, அந்த ஜோராவரை மட்டும் விட்டுடாத மாட்டோம். பத்துலு, நாம எந்த உலகத்துல வந்து சேர்ந்துட்டோம் பத்துலு. எல்லாமே நம்ம கண்ணுக்கு தலைகீழா தெரியுது. அம்மா, மோட்டு பத்துல உங்களை திரும்பி போங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். என்னோட பேச்ச நீங்க கேட்கவே மாட்டேட்டீங்க. காலம் பூரா இப்படியே தொங்கிக்கிட்டே கடங்க. சரி, அடுத்த டெஸ்டினேஷன் என்னன்னு இப்ப பார்க்கலாம். டைமண்ட் வேலி கேவ். எஸ் எஸ் எஸ், எந்த இடத்துக்கு நான் வந்து சேரணுமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. பை பை மோட்டு பத்துலோ. சோராவர், ரேஸ் இன்னும் முடியல, தெரிஞ்சுக்க. உனக்கு எண்டு கார்டு போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ரேஸ் முடிய போகுது. இது ஸ்டார்ஸ் போலவே இருக்கு. அப்படியே ஜொலிக்குதே. அது மட்டும் இல்லாம இதை எண்ணவே முடியாது. எஸ் எஸ், நான் வேலி ஆஃப் டைமண்ட்ஸ்குள்ள வந்தாச்சு. ஒரு தடவை மட்டும் பேட் ஷேப் டைமண்ட் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவேன். இதுதான் நமக்கான கடைசி சேலஞ்சா? அந்த சைடு தான் அடுத்த பவர் இருக்கு போல தெரியுது. அதுதான் என்ன இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா பணக்காரனா மாத்த போகுது. ஏதாவது பண்ணுங்க, எஸ்கேப் பண்ண மாட்டோம்.
எப்படிப்பா தப்பிக்கிறது நம்பிக்கை விட்டுறாத. பத்தலோ கயிறு விட்டானே. சீக்கிரமா. இதுக்குள்ளதான் அவன் போயிருக்கணும். நாம அவனை தேடி கண்டுபிடிக்கணும். ஏய், பத்தலோ இந்த கேவ் முழுக்க ஒரே டைமண்ட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் டைமண்ட் வேலி கேவ். நீ கரெக்டா தான் சொல்ற மோட்டோ. இதனால தான் ஜொராவர் இவ்வளவு பெரிய ரிஸ்கை எடுத்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.